தென்மொழி சாப்பிடுக்கிறது வாங்கிட்டு இருக்கா? பேச மாட்டேங்கிறாளே. தென்மொழி சாப்பிடுக்கிறது இல்ல, நான் எடுத்துட்டு வரட்டா? தென்மொழி சாப்பிடவா? என் தங்கொல்லாடி சாப்பிடுடி. பாரு, டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு தான் மாத்திரை சாப்பிட முடியும். சாப்பிடுடி, சாப்பிடுடி. ஓய் ஓய், பாரு, என்ன பாரு, பாருடி. சாப்பிடு. எத்தனை நேரத்துக்கு சாப்பிடாம இருப்ப? உடம்பு என்னத்துக்காகும்? மாத்திரை சாப்பிடணும்ல, சாப்பிட ஒத்துக்கட்டா? ஏற்கனவே நிறைய மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். இப்ப தேவையில்லாம அதிக மாத்திரை சாப்பிட வச்சுட்டு இல்லைன்னா சாரிடி. இது மாதிரி நிறைய சாப்பிட்டாதான் எஃபெக்ட் எதுவும் தாக்காதுன்னு சொன்னாரு. நிறைய சாப்பிடணுமா? சாப்பிடு, சாப்பிடுடி ப்ளீஸ்டி, சாப்பிடுடி. நான் உருட்டு விடட்டா? இல்ல, இவன் சொல்லாம சொன்னதை கேட்பா. இப்ப சாப்பிட மாட்டேங்கானா? எப்படி சாப்பிடுவா? எப்படி வாயிலாத ஜீவனுக்கு கூட கோவம் வந்திருக்கும். அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தப்போ அவன் நினைச்சிருந்தா நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படி நம்மளை விட்டு போயிருந்துக்கலாம். படிச்ச படிப்பை விட்டுட்டு நர்ஸ் வேலைக்கு போய் புண்ணுக்கும் வெட்டுக்காயத்துக்கும் மருந்த போட்டு அந்த காசை கொண்டு நம்ம கிட்ட கொடுத்தா. ராப்பாவளா ஆசிரமத்திலே தஞ்சோடு கடந்தா. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த நல்ல விசேஷத்துக்கு அவளை ஒதுக்கி வச்சுட்டு பண்ணிட்டீங்க. இதுல என்னையும் கூட்டு சேர்த்துட்டீங்களா எல்லாருமா சேர்ந்து? என்ன முட்டாளாக்கிட்டீங்களா நீங்களாம்? நான் முட்டாள் இல்லைங்கிற கருவும் எனக்கு உண்டு. ஆனா குடும்பமே சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களே. என்ன பழி பாவத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. நீ தேய்மொழி வயத்துல இருக்க புள்ள மேல அக்கறையா இருப்ப, நீ எப்படா விட்ட? எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியலம்மா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு செய்யறது உனக்கு பெரிய விஷயமா தெரியல. இதை அவ கோப்பட மாட்டாலும் நீ நினைச்சிட்ட. குரங்கு கையில கிடைச்ச பூமாலி ஆகி போச்சுன்னா உங்களுக்கெல்லாம். வயா ராசாவா, அவ எனக்கு கிடைக்கிறேன்னு செத்துருவேன்னு சொன்ன, இன்னைக்கு சாகடிச்சு வச்சிருக்கா. கிடைக்கிற வரைக்கும் பின்னாடியே போக வேண்டியது. கிடைச்சு முடிச்சிட்டல, அதான் உனக்கு இப்ப ஈஸியா தெரியுது, அப்படித்தானே? வீட்டுல தாய்மை குளத்தோட இருக்கிறது நீங்க நினைச்சேன். ஆனா நீங்க கூட இப்படி பண்ணிட்டீங்கல்ல. என்ன ஏண்டா கஷ்டப்படுத்துற? நான் சொன்னேன்டா, ஆனா யார் இது பெரிய விஷயம் இல்ல பாத்துக்கலான்னு சொன்னாங்கடா. எனக்கு இது பெரிய விஷயமாவே தெரியல. இது உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல? அது வந்து உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல உங்க பிள்ளைய மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த குடும்பத்தாளுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துனா உங்களுக்கு வலிக்காது இல்ல? அது சாதாரண விஷயம் தானே. என்ன உங்க பிள்ளைய மட்டும் தானே ஒதுக்கி வச்சாங்க, அந்த புருஷனை சேர்த்துக்கிட்டாங்கல்ல என்னக்கா? இல்லடா, சத்தியமா குடும்பமே சேர்ந்து இப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ வேல்யூ உங்களுக்கு தெரியல. அவ மதிப்பா அவளே கெடுத்துக்கிட்டா, அதுதான் சொல்லணும். அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, அதை அவ கெடுத்துக்கிட்டா. கிடைக்காதவங்களுக்கு தான் பொருளோட மதிப்பு தெரியும். கல்லு மாதிரி வந்து நிக்கா. மனுஷனடா நீ எல்லாம். சாப்பிட மாட்டேன் முடிக்கா. உன் கையால அப்படி தின்னுட்டு தான் மாறி சொல்லி பாப்பா. இந்த கையால அடிப்பா, இந்த கையில சோறு ஊட்டுவியோ? சத்தம் போடாத, என் பொறுமையை சோதிச்சீங்க. அவ்வளவுதான் இருக்கிறேன். சரி, அவன் என்ன பண்ணா? நீ அவன் மேல அக்கறை இருந்த, நீ என்ன பண்ணுன? ஆளுக்கால தப்பு பண்ணிட்டு பாலியத்துக்கு ஒருத்த மேல மட்டும் போட்டுக்கிட்டேன். இங்க தப்பு எல்லாரும் பண்ணிருக்கோம், ஒருத்தரை மட்டும் கையை கட்ட கூடாது. அவளை ஒளிச்சு வச்சுட்டு விசேஷம் நடத்துனீங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டீங்களா என்ன? கல்யாண வீடு மாதிரியா இருக்குது. அவ சாப்பிடாம இருக்கா. சாப்பிடாம இருந்து 8 மணி நேரம் ஆகுது. எப்படியாவது கொடுக்க பாரு. திரும்ப கூட மாட்டேங்க. நான் என்ன கொடுத்து பாக்கட்டா? கொடுத்து பாக்குறியா? நீ கூட அவகிட்ட சொல்ல வந்த? என்ன மாமியாரே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நீ கூடவா இப்படி இருந்துட்டேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல மாமியாரே, நீங்க இருந்த நிலைமைய பார்த்த. சரி, கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிரும் நினைச்சேன். பொண்ணுத்துல சொன்ன காரணம் சரியா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயம் நினைச்சிட்டேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து அவட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும் நினைச்சிட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வலி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுது.
அவளுக்கு எப்படி எல்லாம் மனசு வலிச்சிருக்குன்னு யோசிக்காம போயிட்டேன். எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவ மனசு கஷ்டப்படும்னு நினைக்கவே இல்லை. ஒரு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பண்ணலையே இது பண்ணலையே நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன்னு ஆளுக்கால காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல. இதுதான் மனுஷ புத்தி. நம்ம பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கான்னு தேடுறோம். நம்ம பக்கம் ஏதாவது நியாயம் இருந்தா அதை சரி பண்ணிடலாம் நினைக்கிறோம். ஆனா இது சரி பண்ண முடியாது. தப்புன்னு முத ஒத்துக்க பழகுங்க. நம்ம பக்கம் இருக்க ஒருத்தர் நியாயத்தை வச்சு முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்காதீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். ஒரு மனசா சாகடிச்சிருக்கோம், ஒருத்தியா உயிரோட சாகடிச்சிருக்கோம். செஞ்ச தப்புக்கு நியாயத்தை தேடாதீங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏய், நடிக்காதடா. நீ வேணிக்கு அந்த தேன்மொழியை பழி வாங்கிட்டல நீ. டேய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. உன் கூட நான் இருக்கேன், எனக்கு தெரியாது. பழி வாங்கிட்டல நீ. நீ அவகிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்தை ஒத்துழி கூட விருப்பம் இல்ல, நான் அவ கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன், எனக்கு இரு மனசா இருக்குது, நான் அவளை நடுத்தர்ல விட்டுருவேன்னு நீ சொல்லிருக்க. அந்த பொண்ணுக்கும் நம்ம நிலம வந்துடக்கூடாதுன்னாண்டா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுல அது உறுதியா இருந்திருக்கு. அந்த புள்ள உன்னை நம்பிட்டு உன் பேச்ச நம்பி இருக்குது. டேய், இவன் ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்கான்டா. புரியல? ஒரே நேரத்துல பொண்ணு தனியும் பழி வாங்கியிருக்கான், தேன்மொழியும் பழி வாங்கியிருக்கான். அப்படியாடா? டேய், அப்படியா? நம்மள வேண்டான்னு ஒதுக்கினோட கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்து புள்ள கூட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கானேன்னு இவனுக்கு இருக்க முடியல. நம்ம வேண்டான்னு ஒதுக்கினவ நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டானுங்கிற கோபம். நாம மட்டும் இப்படியே இருக்கோமே, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அப்படியே நமக்கு ஒண்ணு பிடிச்சாலும் வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கலையே, அதுக்கு தடையா இருக்கிறது தேன்மொழி. அதனால வசமா மாட்டி விட்டுட்ட. பிறந்ததுல உன் கூட இருக்க எனக்கு தெரியாது. டேய், நீ மத்த நேரம் பழி வாங்கியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காடா. வேற மாசம் அது எப்படி அப்படி போய் பேசியிருக்க? நீங்க ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறமா நீ நடிச்சு வச்சுக்க, சத்தியமா கொண்டு வேண்டாம். இனிமேல எங்க மூஞ்சிலே நீ முழிக்காத. இல்ல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து சுத்தணும் அந்த பாவம் எங்க சும்மா விடாது. நேரம் மாசம்டா. என்னடா பார்த்து வச்சிருக்க? அன்னைக்கிளி பாட்டிக்கு மத்த யாராலும் ஹார்ட் அட்டாக் வரல, ஒன்னாலதான் வந்திருக்குது. ஒன்னால மட்டும். அன்னைக்கிளி பாட்டிக்கு பொண்ணுத்திறன்னா ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு தெரியும். பொறாம. பொண்ணுத்திறனே பொண்ணாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழணும், அதே வீட்டுல வாழணும். ஆனா நீ இப்படி இருந்தா ஊர் ஜனம் தப்பா பேசும், தேன்மொழியும் பொண்ணுத்திறனையும். அதனால உனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிச்சலான்னு அவங்க பார்த்தாங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா பொண்ணுத்திரைக்கும் தேன்மொழிக்கும் சௌரியமா போயிடும். அவங்க ஊர் உலகத்துல தலை நிமிந்து ஜோடியா ஊர் சுத்துவாங்க. அது நடக்கலாமா? நடக்க கூடாது. அப்ப நம்ம கொஞ்ச நேரம் கல்யாணத்தை இழுத்தடி பொண்ணு நீ பார்த்த வேலை. ஆனா பொண்ணுத்திரத்தான் உனக்கு மேல புத்திசாலி. நீ இடம் இழுத்தடிக்கன்னு அவசரமா உனக்கே தெரியாம உனக்கு தாலி கட்டி வச்சாங்க. ஆனா அது தேன்மொழி புரிஞ்சுக்கல, அவ தப்பா நினைச்சுக்கிட்டா. ஆக மொத்தம் இதுல பந்தாடப்படுறது பொண்ணுத்திரத்தானும் அன்னைக்கிளி அம்மாவும். ஒருத்தனால நீ தானடா தேன்மொழிய வேண்டான்னு, அவன் நல்லா வாழ்ந்தா உனக்கே பிடிக்க மாட்டேங்குது. டேய், இவன் வேண்டான்னு சொல்லுவான், ஆனா அவன் நல்லா வாழக்கூடாடா. இவன் கண்ணு முன்னாடி அவன் நாசவனா போகணும், அதுதான் இவனுக்கு வேணும். அப்படிதானடா? ஏன்னா நாம வேண்டான்னு தூக்கி போட்ட பொருள் அது எப்படி நல்லா இருக்கலாம்? இருக்கக்கூடாது. எனக்கு தேவை நான் வச்சுக்கிடுவேன், தேவைன்னா தூக்கி வீசுவேன். அந்த பொருள் அதோட அழிஞ்சிடணும். அப்படிதானடா? டேய், உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு நான் உன் கூட இருக்கும் போதே தெரியும். உனக்கு பிஞ்சிலே அந்த புத்தி உண்டு. ஏய், இவன் ஒரு பென்சில் வச்சிருப்பான்டா, அந்த பென்சில் உனக்கு பிடிக்காது, தூக்கி வீசிடுவான். சரி, இவன் தூக்கி வீசிட்டானு நான் தூக்கி வைப்பேன்டா, என்கிட்ட இருந்து நொடிச்சு போட்டுருவான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் பாரு. ஏய், அது நல்லா இல்ல, உனக்கு நான் வேற வாங்கி கொடுக்கேன், அதை நொடிச்சு போட்டுன்னு அவன் கையாலே நொடிச்சு போடுவான். அப்பெல்லாம் புரியலடா உன் புத்தி எனக்கு. என்னடா பேசுறீங்க? நான் என்ன பழி வாங்குறேனா? ஏய், நடிக்காதடா. என்ன பேசுறீங்க? அவன் சொன்ன நான் தாலி கட்டல. அண்ணன் பேச்ச மீனாத தம்பிடா, அவன் சொன்னதுக்காக நான் தாலி கட்டினேன். இத நாங்க நம்பணும். காளியாருக்கு போயிருக்கும் போதே கையில் உன்கிட்ட கேட்டிருக்கா, உனக்கு அப்பவுமே டபுள் ஓகே. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடைச்சிருக்கு. நீ நம்ம வாழ்க்கை சரியாயிரும். தேன்மொழியை விட நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், பொண்ணு விட நம்ம நல்லா வாழ்ந்தா நீ பிளான போட்டுட்டேன். டேய், நீ எங்க கிட்ட சொல்லிட்டடா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. ஆனா நம்ம உடனே இப்படிலாம் பண்ணிட்டோம்னா பொண்ணு தெரியும் தேன்மொழி ஃப்ரீ ஆயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. அவங்க சேராம இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை நீ பண்ணுன. இந்த ரெட்டு பொண்ணு மனசு நீ வேணிக்குனே ஆசை விதைச்ச. உனக்கு அந்த மாதிரி ஸ்டைல இருக்க பொண்ணு பிடிக்காது. பிடிச்ச மாதிரியே எல்லாரும் முன்னாடி காட்டின, எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் தான் பிடிக்குங்கிற மாதிரி நீ காட்டின. உனக்கு அது பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். டேய், நாங்க உன் கூட இருக்கோம்டா. அப்படி ஒரு பொண்ணு மாடலான பொண்ணு நம்ம வீட்டுல வாழ்ந்துக்கிட மாட்டா, அவளுக்கும் நம்ம குரூப் செட் ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு வேணிக்குனே அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர வச்சிருக்க.
குழப்பம் வந்தாதானே கலங்க ஏற்படும். நல்ல குழப்பத்தை உண்டு பண்ணுடா. இப்படி எல்லாம் பண்ணுனா வலுக்கட்டாயமா கையில நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நீ போட்ட பிளானு ஜெயிச்சுட்ட. நீ நினைச்ச மாதிரியே தேன்மொழி தோத்துட்டா. தோத்துட்டாடா. ஆனா அந்த பாவம்னு ஒண்ணு இருக்கு பாரு, ஒண்ணு விடாதே. தோத்துட்டா, தேன்மொழி தோத்துட்டா, சந்தோஷமா இரு. ஆனா பாவம்னு ஒண்ணு தொடர்ந்துகிட்டு தான்டா வரும். இனிமேல் என் முகத்திலே நீ முடிக்காத. கொஞ்ச நாள் தான்டா அவகிட்ட பழகுனேன். சத்தியம் அது ரொம்ப நல்ல பிள்ளைடா. நம்ம வீடு வறுமையில் இருக்கும் போதே எப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தை காப்பாத்தினா. எங்களுக்கு அவதான்டா ஃப்ரெண்டு, நீ இல்ல. அவ உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. நீ தான் அவளை இன்னும் எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க. எதிரியா இருந்தா கூட பரவாயில்லடா, முதுகுல குத்திட்ட. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நீ துரோகம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் துரோக சூழ்ச்சில அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விழுந்துகிட்டு இருக்கா. வேண்டாண்டா, விட்டு அந்த பொண்ணை விட்டுடா. அவன் பொண்ணு கூட சேர்ந்து வரல, எனக்கு எந்த தடையும் இல்ல. நீ அவன் ஒண்ணு மேல தொட தேடல. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, அவன் துணைய தேடவே இல்ல. அவளுக்கு துணையோடு வாழணும்னு ஆசையே கிடையாது. ஏதாவது ஒரு மூலையில கண்கட்டாத தூரத்துல எங்கேயாவது போய் வாழணும்னு ஆசைப்பட்டா. ஜெயராஜத்தை அவளை வாழ வைக்கிறேன்னு சொன்னப்போ கூட அவ வாழல. அவ உண்மையிலே சந்தோஷமா வாழ நினைச்சா ஜெயலலிதா கல்யாணம் பண்ணிருப்பா. அவளுக்கு துணை தேவைப்படல. பொண்ணு தரம் தனியா இருந்தா எப்படி நிச்சயமா அவருக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருன்னு பயந்தா. அவ பயந்ததுக்கு காரணம் அவ புள்ள, நீ பெத்த புள்ள. பொண்ணு தரம் இப்போ அந்த புள்ள மேல உசுரதான் இருக்காரு. நாளைக்கு இன்னொருத்த கல்யாணம் பண்ணி அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா பொண்ணுத்திர அண்ணனே அந்த புள்ள மேல பாசமா இருந்தாலும் வர்றவ இருக்க விடுவாளா? இல்ல அவருக்கு பிறந்த புள்ள மேல அவர் அக்கறையா இருப்பாரா? இல்ல நீ பெத்த புள்ள மேல அக்கறையா இருப்பாரா? அதனாலதான் எவ்வளவு ஒருத்தி வந்து நம்ம பிள்ளைய வெளியே அனுப்பதை விட நாமளே அந்த வீட்டுக்குள்ள போனா என்ன தண்டங்க வந்தா. அங்க ஒரு தாயா அவ ஜெயிச்சா. பொண்ணுத்திர தான் கிடைச்ச உடனே தான் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சிட்டு தான் பிள்ளைக்கு பண்ண துரோகத்துல இருந்து வெளியில வந்துட்டோம், தான் பிள்ளைக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்துட்டோன்னு அவ பெருமூச்சு விட்டா. அது உன் பிள்ளையும் தானடா. அவ எதுக்காகடா இருந்தா? ஏண்டா உன் புள்ள உன் கண்ணெதிரே கொடுமைப்படுத்தப்பட்ட என்னடா பண்ணுவ? நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவ? பொண்ணுத்துல தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா. உன் புள்ள நிலைமை ஏன்னா இது நீ யோசிக்கவே இல்லை. உன் பிள்ளைக்காகவாது அவன் நல்லா வாழட்டும்னு நினைச்சிருக்கலாமேடா. உன் பிள்ளைக்காவது அவ பொண்ணுத்துல கூட சேர்ந்து வாழட்டு நினைச்சுக்க வேண்டியதுடா. உன் புள்ள அங்கதான் இருக்குது. ஏன்டா இவ்வளவு சீரழமா இருந்த? உன் சீரழத்துக்கு ஒரு அளவு இல்ல. நீ எல்லாம் மனசு சின்னமே இல்லடா. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் எதுவும் பண்ணல, சொன்னா கேளுங்க. இதுக்கு மாதிரி உன்னை நம்பதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்லடா. சிவனுக்கு என்ன எமன் இப்படி ஒரு கொடி போட்டுட்டு போறானுங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்கடா. நான் எதுவும் பண்ணல. என்ன நம்ப போறீங்க? என்ன ஒருத்தன் கை கட்டி வேடிக்கை பார்த்தா அப்ப ஒத்துக்கிட்டு அர்த்தமாடா? எந்த தப்பு நான் பண்ணல. போடா, எங்க கிட்ட பேசாத. நான் உண்மை சொல்றேன்டா, நான் எதுவும் பண்ணலடா. நான் எதுவும் பண்ணலடா. அப்ப இருக்கிற தேங்கிட்ட போய் நான் கையில கூட வாழ்ந்துட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உண்மைதான் சொன்னேன். சொல்ல போனா உங்க யார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் மேல இருந்தது. அது மட்டும் இல்ல, என்னமோ தெரியல, அவகிட்ட பேசணும் போல எனக்கு இருந்தது. அவனை ஒரு புத்திசாலியாவே நான் பார்த்துட்டேன். என் மைண்ட்ல எப்பவுமே அவன் புத்திசாலின்னு என்ன இருக்கும் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. உங்க எல்லாமே எனக்கு முட்டாளதான் தெரிஞ்சது. அவன் ஒத்துதான் எனக்கு புத்திசாலியா தெரிஞ்சா. என் மனசுல போராட்டம், அதுக்கு விட கிடைக்கணும். நம்ம வீட்டுல யார்டா சொல்லி அதுக்கு விட கிடைக்கலாம்னு தெரிஞ்சேன். விக்கி கிட்ட சொன்னேன், உனக்கு சிலுக்கு மாதிரி பொண்ணு தேர்தாடான்னு சொல்லிட்டு போயிட்டான். பொண்ணு கிட்ட பேசுனேன். அவன் குடும்ப நடத்த பொண்ணு பாருன்னா நீ எதுக்கு நான் பொண்ணு தேடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மத்த வீட்டுக்கு எந்த அண்ணி மார்க்கெட்டையும் பேச முடியாது. எல்லாருமே அம்மா 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 தான். ஒருத்தனுக்கும் சுய புத்தியே கிடையாது. மத்தபடி நீங்க ரெண்டு பேரும் நான் எப்படி அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல என் மைண்ட்ல இருந்தது தேன்மொழி மட்டும்தான். அவ மட்டும்தான் எனக்கு எப்பவுமே புத்திசாலியா தெரியும். அதனால அவகிட்ட பேசுனா எனக்கு விடுதலை கிடைக்கும், என் மனசுக்கு போராட்டத்துக்கு விடுதலை கிடைக்கும் நான் அவகிட்ட சொன்னேன். அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்னடா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கா? அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன தெளிவா முடிவெடுக்க வச்சது. ஆனா அதுல அவளே மாட்டுவாடி எனக்கு தெரியாது. ஏன்னா அவ ராசியா அப்படி எப்பவுமே அவதான் மாட்டுறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அவளை புத்திசாலியா நினைச்சேன். அவகிட்ட போனா எனக்கு விட கிடைக்கும் நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு கிடைச்சது. நான் தெளிவா முடிவெடுத்தேன். வழக்கம் போல அம்மையார் மாட்டிக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஆனா அது தப்பு நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், நான் இல்ல. உண்மையிலே நம்ம வீட்டுல எங்க அம்மா விட புத்திசாலி அவதான். என்ன மாதிரி குழப்பவாதிகளுக்கு சரியான நேரத்துல சரியான ஆலோசனை கொடுத்தா. அவ சொல்ற வார்த்தை எனக்கும் முடக்கா இருக்கும். ஆனா சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை தான் சொன்னா மரமண்டில அப்படி அழிட்டுடா. ஆமாமா, அவ கஷ்டப்படும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அது என்னமோ தெரியாது. வழக்கம் போல நான் ஜெயிச்சேன், அவ தோத்து போன. தோக்குறது அவ ராசி, ஜெயிக்கிறது ஏன் ராசி. ஆனா அதுக்கு நான் காரணம் இல்ல. போங்கடா, போங்க போங்க. ஆனா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பண்றதுலாம் பண்ணிட்டு பேசுற. இங்க பாரு, ஆபத்துல இருக்கிறவனுக்கு தான் எப்படி தப்பிக்கணுங்கிறது அந்த நேரத்துல மூளை வேலை செய்யும். சும்மா இருக்கிறவனுக்கு யோசிக்க தெரியாது. நான் ஆபத்துல இருந்தேன், அவளும் ஆபத்துல இருக்கா. அதனால சரியான ஆலோசனை கொடுத்தா. நான் பொழைச்சுக்கிட்ட, அவன் மூழ்கிட்டான்.
டேய் அப்படினாலும் அவளை மூணு கட்சிக்கு நீங்க தான், நான் இல்ல. கொஞ்சம் சாப்பிடு தேன்மொழி, கொஞ்சம் சாப்பிடுமா? புள்ளைய நினைச்சுக்கிட்டுமா? சாப்பிடுதியா? ஒரே ஒரு வாய் சாப்பிட உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ரத்தம் இல்லாம போயிடும். சாப்பிட. ஒரு பிள்ளைய காப்பாத்துறேனே, இன்னொரு பிள்ளைய இழந்துறாத. ஒழுங்கா சாப்பிடு. கையில இருக்க இந்த பிள்ளைக்காக தானே உன் வாழ்க்கை நீ பணிய வச்ச. வயிற்று இருக்கதும் உன் பிள்ளைதான், மறந்துடாத. இவ்வளோ பெரிய கனவையும் நீ சுமந்த பிள்ளைக்காக தானே தியாகம் பண்ணுன. வயிற்றுல இருக்கதும் உன் பிள்ளைதான். சாப்பிடு. சரி, உன் விருப்பம். நீ ஏதாவது முடிவெடுத்திருப்ப. ஏன்டி இவ்வளவு கஷ்டப்படுற? குடும்பக்கார தேன்மொழியாவே பார்த்துட்டேன். இப்படியெல்லாம் பார்க்க முடியல. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. இவ்வளவு கெத்து, திறமை, புத்திசாலித்தனம் எல்லாம் எங்கடி போச்சுதே? தப்பு பண்ணிட்டேன். விட்டுருக்க கூடாது. நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. தேன்மொழி சாப்பிட நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னது காவும் உடம்பு? சாப்பிட. கால்களை விழுந்து மன்னிப்பு கேட்க அடிச்ச தப்பு தாண்டி. சாப்பிடடி, பயமா இருக்குடி எனக்கு. காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டி. ப்ளீஸ்டி, ப்ளீஸ் சாப்பிடுடி, எனக்கு பயமா இருக்குடி. காலை வந்து கெஞ்சி கேட்க வேண்டி. நான் இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன். தப்பு தாண்டி, தப்பு தான். பெரிய தப்பு பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன். புள்ள முடிச்சிட போறாடி. புள்ள முடிச்சா என்ன தப்பா நினைப்பாடி. பேசுடி, என் புள்ள என்ன தப்பா நினைச்சிருவாடி. அடிச்ச தப்பு தாண்டி, அடிச்ச தப்பு தாண்டி. நீ என்ன அடிச்சுக்கடி, அடிச்சுக்கடி. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். பாரு, எதுனாலும் சரி உன்கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். எனக்கு நீ தானே முக்கியம். நான் எதுவுமே உனக்காக தானே பண்ணல. சத்தியமா சொல்றேன், எனக்காக இல்லடி. நீ இந்த வீட்டுல மகாராணியா சுதந்திரமா எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம யாரும் ஒண்ணு கேள்வி கேட்காதபடி நல்லா இருக்கணுங்க கதை இப்படி பண்ணல. அதனால நான் இப்படி பண்ணல. சத்தியமா இருக்கு. குழந்தை பத்தி சொல்லல கோவத்துட்டு அதுக்காக நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். சொல்லு, பிள்ளைக்கு ஒண்ணா என்னால தாங்க முடியுமாடி. நான் வாழலே அர்த்தம் இல்லாம போயிருந்தேன். அதுக்கு தானே நான் கோவப்பட்டேன். மற்றபடி உன் மேல எனக்கு கோவமே வரல. நீ பிள்ளைய பத்தி இப்படி சொன்னதால எனக்கு கோவம் வந்தது. அதனால நீ கோத்துல அடிச்சுட்டேன். ஆனா நான் போயிருக்க கூடாதுடி. அங்க நின்று இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அங்கதான் நான் மட்டும் தானே பண்ணிட்டேன். அடிச்சுட்டு போயிருக்க கூடாது. உன் கால விழுந்திருக்கணும். அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்கணும். தப்பு தாண்டி. நீ சாப்பிடுடி. எனக்கு முடியலடி. பைக்கிய முடிச்ச மாதிரி இருக்குடி. எங்கடா போறா? தெரியலக்கா. பாத்துக்கிட்டு இருக்க. தென்மொழி, தென்மொழி. இல்ல, அவ எங்கேயும் போக மாட்டா. வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு தான் போறான். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்க. டேய், நான் ஹாஸ்பிட்டல் பில்லு கொடுத்துட்டு வரேன். நீ கிளம்பு போ. நான் ஆட்டோ பிடிச்சு போறேன். சீக்கிரம் போடா. சரி, நான் போறேன். அவ வீட்டுக்கு தான் போறான். எப்படி சொல்ற? அவ புத்திசாலி. இந்த மாதிரி நேரத்துல போக மாட்டான். டேய் ஜெயராஜி, யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நல்லா பாத்துக்கிடுவேன், பாத்துக்கிடுவேன், பாத்துக்கிடுவேன். எப்படி பாத்துட்டாலும் கிடைக்காதவனுக்கு தாண்டா வழி தெரியும். தோத்தவனுக்கு தாண்டா தெரியும் வழியும் வேதனையும். உனக்கு விடுதலை கிடைச்சது, எனக்கு மரணம் வரைக்கும் விடுதலை இல்லடா. மரணம் வரைக்கும் எனக்கு விடுதலை கிடையாது. என் மரணத்துல கூட எனக்கு விடுதலை கிடையாதுடா. சாவல கூட விடுதலை கிடைக்காதவன் எவன் தெரியுமாடா? தோத்து போனவன், விட்டு கொடுத்தவன். சாவல கூட எங்களுக்கு விடுதலை இல்லடா. ஜெயராஜி, எல்லாரும் எங்கட போறாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க.
நீ வரலையா? வர, நீங்க போயிட்டு வர. தேன்மொழி சாப்பிடவாய. தேன்மொழி சாப்பிடவாய. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? பாப்பா வாமா, வா அம்மா சாப்பாடு வச்சு தர முடியா. வா தமிழரசி, வாமா சாப்பிட வாமா. அம்மா இப்ப சோறு பொங்கிடுவேன், சாப்பிடலாம். தேன்மொழி வாய சாப்பிட வாய. பாப்பா வேற பசிக்குன்னு சொல்றா பாரு. வா தமிழ்மொழி வாமா. இப்ப சோறு ரெடி ஆயிரும்னு சாப்பிடலாம். வா வந்து அம்மா மேல உட்காரு. சாரி தேன்மொழி, இப்ப சோறு வடிச்சிடலாம் சரியா? சரிம்மா. சாரி தேன்மொழி, இப்பெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாது தேன்மொழி. சாப்பிட வாயே. உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன் வாயே. நீ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க கூடாது வாயே. தேன்மொழி வா தேன்மொழி. தேன்மொழி வா தேன்மொழி, ரொம்ப நேரம் ஆயிட்டு. இன்னது அரிசி கொதிக்க கூட இல்லை. புள்ள என்னத்துக்கு ஆகும் வாயே. நான் வேணா இங்க கொண்டுட்டு வரட்டுமா? சாப்பிட்டு தூங்கலாம் சரியா? இப்ப வடிச்சிருவேன். வடிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு உனக்கு சோறு தரேன். பாப்பா அப்பா கிட்ட வாயா. எதுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துருக்கா? வாய உள்ள வாய. வேலை அடிக்கு பாரு. அரிசி வேகிறதுக்கு நேரம் ஆகும். உள்ள வாய. உனக்கு ஒத்துக்கிறாடி. உள்ள வாய. இல்லவா அந்த நெருப்பு சுட்டுட்டு வேற ஒண்ணு இல்ல. பாப்பா கொஞ்சம் கீழே இருந்துக்க. ஆமா அந்த சோத்தை மட்டும் வடிச்சிருங்க. நீ வடிச்சிட மாட்டேன். இரு நான் வடிக்க. பாப்பா கொஞ்சம் கண்டுக்கமா. பாப்பா தூக்குங்கப்பா. வா அப்பா கிட்ட வா. ஐயோ நான் வரட்டுமா? சேல நெருப்பு கிட்ட கிடக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சேல நெருப்பு கிட்ட கிடக்குது. பாப்பா அம்மா இப்ப சோறு வடிச்சிட சாப்பிடலாம். தண்ணி வத்தலையோ? தூக்கி மறுபடியும் வைப்போம். நீ என்னோட சித்திரவதைப்படுத்துது. என்னோட சித்திரவதைப்படுத்துது. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள வாடி, உள்ள வாடி. சொன்ன கேட்க மாட்டேங்கிறல. உள்ள வாய. அப்பா நீங்க அழுதீங்களோ? இல்லம்மா அழல. சரி வா நம்ம மொத்தத்துக்கு போலாம். பாப்பா இங்க வா. வேண்டாம் உள்ளே நான் கொண்டு போறேன். பாப்பா இங்க வாமா. படுத்துற சாப்பாடு வைக்கட்டுமா? இல்ல வேண்டாம். நீ சாப்பிடவே இல்லை. என்னத்துக்கு அவன் உடம்பு? வா கொஞ்சம் சாப்பிடுவா, வச்சு தரவா. அவளையும் கூட்டுட்டு வாயேன். அவன் தனியா பொங்கிட்டு கிடக்கா. இந்த நேரத்துல எப்படி அவன் தனியா பொங்கி சாப்பிட முடியும்? அவளை கூட்டுட்டு வா. எப்படி வருவா? மானத்தூர் இல்லாம இந்த வீட்டுல திம்பா. நீ ஏன்டா கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? அசால்ட்டா கூப்பிட்டீங்க அவளை கூப்பிட்டு வானே. அப்படியே வந்து சாப்பிட்டு தான் மறு சொல்லி பாப்பா. சாப்பிட ஒண்ணு சாப்பிட. இங்க வந்து தனியா வந்து பொங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வீட்டுக்கு வராம வேற எங்கேயாவது போயிருந்தா உரிமையோட வான்னு கூட கூப்பிட முடியாது. ஏன்னா ராசாவுக்கு உரிமை இல்ல. தொட்டு தாலி கட்டினாரா என்ன? எந்த உரிமையில கூப்பிட்டு வருவாரு? அவன் நியாயமானவா, புத்திசாலி. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. தனியா வந்து பொங்கி திங்கன்னு விடுங்க. அது எப்படி பொங்கி திங்க முடியும் இந்த மாதிரி நேரத்துல? ஏன் அப்பா ரொம்ப அக்கறை. நீ ஏன்டா எங்க கிட்டே வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? நாங்க என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியல. அவன் வேலையை பாருங்க. வா நீ என்ன அழுதுட்டு வர? திங்க மாட்டான். இனி உங்க ஒருத்தர் கையாலையும் திங்க மாட்டான். 10 தண்ணி கூட குடிக்க மாட்டான். அவளுக்கு உங்களா பிடிக்கும். உங்க ஃப்ரெண்டு தானவா? சொல்லுங்களேன், சாப்பிட வர சொல்லுங்களேன். இந்த ரோசக்காரி கிட்ட போங்க போங்க. அவர் வேலையை பாருங்க. இனிமே இதான் நடக்கும். அவ தனியா போய் சாடுவா. நமக்கு பாட்டில் இருக்க வேண்டியதான். நம்ம உள்ள வேதமா திம்போம். புள்ளதாச்சி எப்படி தின்னா நமக்கு என்ன? எடி நீ கரிமீன் எடுத்துக்க அப்படி என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இனிமேல் புள்ளதாச்ச பாக்க வச்சு நம்ம அப்படித்தான் திங்கணும். நீ வயிற்றுக்குள்ள அப்படியே கப்ப கப்ப கப்பன்னு போகும். நான் அவனுக்கு வச்சு கொடுங்க. அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டோம். அவ பொங்கி திங்கட்டும்.
அப்படி பாத்துக்கிடுவோம் இப்படி பாத்துக்கிடுவோம். புள்ளத்தாச்சே நாங்க அப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளையே பொங்கி திங்க வச்சுட்டீங்களே. இவன் நீங்க விதமா சாப்பிடுங்கண்ணா. கருவாடு மீன் கறி கிரி எல்லாம் வச்சு விதமா சாப்பிடணும். தினம் விதமா சாப்பிடணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இவன் என்ன நம்ம கிட்டே சாடிக்கிட்டு இருக்கான். என்னங்க? இங்க வா, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். ட்ரெஸ் எடுத்து கொடு. நீ வாடா சாப்பிட வாடா. பாப்பா வாமா. நான் அவகிட்டே சாப்பிட்டுக்கிறேன். அவ பொங்கிட்டான். நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அவ பேச மாட்டாடா, எப்படி சாப்பாடு கொடுப்பா? நாங்க சாப்பிடுறது என்ன பட்டியா கடந்துட்டு போறேன். அவ தந்த சாப்பிடுவேன். என்ன பட்டியா கிடப்பேன். இனி இந்த வீட்டுல கை நடிக்க மாட்டேன். இங்க வா, கிட்ட வா. அம்மா உருட்டி விட முடியா? சொல்லு. யாரு சொல்ல? நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? நாளைக்கு அம்மா உனக்கு ஏதாவது வச்சு தரேன். இன்னைக்கு நேரத்துல அம்மாக்கு வயிறு பசிக்கல. அதான் நாளைக்கு அம்மா உனக்கு குழம்பு வச்சு தரேன். இந்தா, சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிடு. நாளைக்கு குழம்பு வச்சு தரேன். சரிம்மா. சமத்தானு. சொல்லு. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. நீ சாப்பிடல? அம்மாக்கு பசிக்குது. ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடுறேன். அம்மா, அப்பாக்கு சாரி. பாப்பா, அப்பாக்கும் பசிக்குது. அம்மா, அப்பாக்கு பசிக்குது. அப்பா செம்மலியத்தை சாப்பிட சொன்னதுக்கு நான் அங்க சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இதை கொடுத்துடுமா. இவன் அப்பாவும் அங்க சாப்பிட மாட்டாங்களா? அப்பா, என்னமா? உங்களுக்கு இது பிடிக்குமாப்பா? ரொம்ப பிடிக்கும். அம்மா, அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா? குமா. அம்மா கொடுமா. அம்மா கொடுமா. அம்மா அப்பாக்கு குமா. நீ சாப்பிடு. அம்மா அப்பாக்கு குமா. உன்னை சாப்பிட சொன்னேன். அம்மா அப்பாக்கு கொடுமா. உன்னை சாப்பிட சொன்னேன். உன்னை சாப்பிடு. அம்மா அப்பாக்கு. தங்கப்புல, அப்பாவுக்கு பசி இல்ல. நீ சாப்பிடு. பாப்பா. சரி, அப்பா சாப்பிடு. அப்பாவுக்கு இது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அமுதம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கையால சாப்பிடுறதுக்கு. அவ கையால சாப்பிடுறது அமுதம். அப்பா சாப்பிடு. அப்பா ஊட்டி விட முடியும். அப்பா உனக்கு ஊட்டி விட்டேன். சரி, அங்க தள்ளி உட்காந்து சரியா? அப்பா உனக்கு ஊட்டி விடுதேன். உனக்கு சாப்பிடு. அப்படித்தான். அப்பா ஊட்டி விடுதேன். அப்பாவும் சாப்பிடுறேன். அப்பாவும் சாப்பிடுறேன். அப்பா டேஸ்டா இருக்கு. அமுதமா இருக்கு. சில கைப்பக்குவம் கஞ்சி கூட அமுதமா தான் இருக்கு. அதுக்கெல்லாம் கொடுப்பான வேணும். பிடிச்ச கையால சாப்பிடுறது அமுதம். அமுதமா இருக்கு. என் பொண்டாட்டி சமைச்சது. அவ கையால சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்டாட்டி சமைச்சது சூப்பரா இருக்கு. என் பொண்டாட்டி கை பட்டாலே ருசிதான். அவளுக்கு கைப்பக்குவம் ரொம்ப இவ்வளவு டேஸ்டா இருக்கு பத்தியா? இவன் பொழைச்சுக்கிடுவான். இவன் பொழைச்சுக்கிடுவான். நல்லா இருக்கு பாத்தீங்களா? அதான் சொல்றோம்ல, இவன் பொழைச்சுக்கிடுவான். ஏங்க, ஒருவேளை நான் இப்படிலாம் இருந்தேன், நீங்க உங்க அண்ணன் மாதிரி தாங்கி வருவீங்களா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்டுட்டிய. அம்மா சமைச்சதே அமுதமா இருக்கு. சமைச்ச கைக்கு சமைச்சவளுக்கு கொளுத்த தாடி போடணும். சீக்கிரம் போட்டுணும். பாப்பா, இன்னைக்கு கழுத்துல தாடி போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். வாங்கிக்கிறதுக்கு அவன் ரெடியானு கேளு. பாப்பாவா, அம்மாக்கு தூக்கம் வருது. ஆமாம்மா, சீக்கிரம் உள்ள வாங்க, தூங்குவோம். ரொம்ப நேரம் ஆயிட்டு. பாப்பா, உங்க அப்பா கூட படுத்துக்க. 3 பேரும் ஒண்ணு போலாம். உள்ள வாங்க. உள்ள வா. தூக்கிட்டு போட்டா உள்ள வந்து பாடுடி. பாப்பா வர தூங்கிட்டா. வா உள்ள வா.
நீ சாயங்காலம் ஆயிட்டு பனி அடிக்கும், வா உள்ள வா. உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்கிட்ட காட்டிரு. உனக்கு தண்டனை கொடுத்துறாத. தண்டனை கொடுக்காத எனக்கு கூட. இங்க பாரு, வெளியில பனி அடிக்குது, இதுல இருக்க முடியாதுடி. பூச்சி பட்டெல்லாம் வரும், வா உள்ள வா. ஒண்ணுதான் சொல்றேன், உள்ள வா. உள்ள வர தூங்கிட்டாரு. அவதான் எல்லாம் இருந்துச்சு அம்மானு கேட்பல்ல, வா. பாப்பா உள்ள தூங்க வைக்கணும்டி. பரிகாரம் நானும் உன் கூட இருந்துருவேன். உள்ள வாடி, பிள்ளைக்காவது வாடி. உள்ள பிள்ளைக்காவது வாடி. ஐயோ, உள்ள தச்சு வெளியில படுத்திருக்காள. ஏய், இது உள்ள தண்டிக்காதடி, வாடி. எனக்கு கொசு கடிக்கடி, உள்ள வா. ஏய், இதுல படுக்காதடி, வாடி. மாடி கடி லாந்துட்டி வா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள வாடி. உனக்கு தலையில படுக்க நான் எப்படி சம்மதிப்பா? நீ வெறும் தலையில படுக்க நான் எப்படி சம்மதிப்பா? குழந்தை குழந்தை போட்டோன்னு தூங்கியாச்சு. குழந்தை குழந்தைதான். கஷ்டப்படுத்திட்டேனேடி, உன்னை கஷ்டப்படுத்திட்டேனேடி. நீ இப்படித்தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கஷ்டப்படுத்திட்டேனா? குழந்தை குணம், குழந்தை திமிரு, குழந்தை சேட்டை, இப்படி எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சு நான் இப்படி பண்ணிட்டேனேடி. எனக்கு மன்னிப்பே கிடையாதுடி. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் புள்ளிய வைத்து சுமந்துட்டு இருக்க உடனே கை நீட்டி அடிச்சேன் பாரு. எனக்கு இப்போ எப்பவுமே மன்னிப்பு கிடையாது. என்னை நம்பி வந்தா கை நீட்டி அடிச்சுட்டேன். எனக்கு பிராயசித்தமா 7 ஜென்மத்துக்கும் எனக்கே பொண்டாட்டியா வந்துடுடி. நான் செஞ்ச பாவத்தை கழுவுனேன்டி. இங்க பாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளை தாங்க வேண்டி. சாரிடி, சாரி. சரியா, என்ன பண்ணிச்சுடி. குழந்தை குழந்தை தூங்குறத பாரு, கழுத்தை ஒட்டி. ஐயோ, குழந்தை போய் அடிச்சுட்டேன்னு, இந்த முரட்டு கையால் அடிச்சுட்டேன்னு. இந்த மன்னிச்சுடி.